ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த பூனை புறாவை பிடிக்க ரெடியாக இருக்கும்போது ஐயோ தவக்கல வயோறானே கரண்டியா இந்தாங்க. ஓ சாப்பாடா சுட்ட சுட்ட இருக்கு இந்த அப்படி. இந்த மரம் வெட்டுற வேலைக்கு மட்டும் யார் கம்மியாக சம்பளம் வாங்குறாங்கன்னு பார்த்து வெட்ட விட்டுறாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்க போர் போட்டுட்டு பைப்பை இறக்கும் போது பைப்பை லாக் பண்ண வேண்டிய நேரத்தில் ஆபீஸ்ல தலைவன் சும்மா பம்பர மாதிரி சுத்தி சுத்தி வேலை பார்த்துருக்கான். பம்பரம் கொஞ்சம் ஓவரா சுத்திடுச்சு. இவர் வண்டி டயரை ஓட விட்டு செக் பண்ணிருக்காரு. அப்போ இவர் ஒரு நாள் ஃபுல்லா கட்டின செவர தொட்டதும் அந்த நேரத்துல திடீர்னு இந்த லேடி இங்க இவர் மாட்டை வண்டியில ஏத்தி லாக் பண்ணதும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவர் ஏணி எடுக்கலான்னு எடுக்கும்போது இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. அதை எடுக்க எல்லாத்தையும் பிரிச்சுட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமே. இங்க வேலையில ஏணியை பிடிச்சிட்டு இருந்தவன் அந்த பொண்ணை பார்த்ததும் கிளம்பி போயிட்டான். கொண்டு வந்த குப்பைய குப்பை தொட்டிக்குள்ள போடுறேன்னு இந்த தண்ணி வண்டிக்காரரு இவங்க ஃப்ரெண்டு போல. யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. ஃபேன் ஆன் பண்றதுக்கு ரெகுலேட்டர் எங்க வச்சிருக்கான் பாருங்க. எவன்டா அந்த எலக்ட்ரீஷியன்? ஆன் பண்ணியாச்சு, சரி எப்பற ஆஃப் பண்றது? இப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கணும் தெரியாது. சோலி முடிச்சு இடிக்கிற இடியில அத பீஸ் பீஸ் ஆக்குறேன் பாரு. எவ்வளவு வண்டியா அமுக்குற ஆவல. டிரைவர் சொல்லியும் கேட்காம ஓனர் அதிகமான லோட ஏத்தி விட்டுருக்காரு. நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. இந்த வழியா எவனாவது போவானா? அந்த வழியா தானே போட்டு, இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. சின்ன தப்பு நடந்தாலும் விளைவு இப்படித்தான் இருக்கும். நீர்வீழ்ச்சியில் ஏதோ தண்ணி விழுந்த மாதிரி விழுந்துகிட்டு இருக்கு. பனைமர உயரத்துக்கு வைக்கோல ஏத்தி அதை டிராக்டரை வச்சு இழுத்துருக்காங்க. அது புடுங்கிடுச்சு. நல்ல வேலை. அட முட்டை பயமோனே, இப்படியா ஊத்துறது? இங்க பாரு, இப்படி ஊத்தணும்டா. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். பனிகாலத்துல வீட்டுக்கு வெளியே கால் எடுத்து வச்சாலே தலைவன் சரக்க போட்டுட்டு வேலைக்கு வந்துட்டாரு போல. அந்த இடம் மட்டும் கருப்பா இருக்கேன்னு பெயிண்ட் போட்டு தேய் தேய்னு தேய்ச்சிருந்திருக்காரு.
இந்த பொண்ணோட முட்டாள்தனத்தை பாருங்க. யாரும் இப்படி பண்ணாதீங்க தயவு செய்து. இந்த ட்ராக் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா எங்க ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இவன் டோரை மூட மறந்ததுக்கு எவன் காரையோ பழி வாங்கிடுச்சு. இது ஒரு கேவலம் அது. கல்யாண மேடையில ஒரு ஃபங்க்ஷனுக்காக படியில ஸ்டைல நடந்து வரும்போது இவர் கடையில ஸ்டாக் அடுக்கி வச்சிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியும்? இங்க சேஃபா ட்ரக்ல ஏத்திட்டு போனாலும் அது விழுந்ததை பாத்தீங்களா? பைக்ல போன இவருக்கு வழி விடாம காரை நடுவுல நிறுத்திருக்கான். அதுக்கு இவர் கொடுத்த பதிலடி வராதானிய கஷ்டப்பட்டு புடுங்கனா லவர் கிட்ட போன் பேசும்போது என்ன நடந்தாலும் ஹலோ, சாவுல புளிய மதுக்கும் சாவும்ல செத்த பையில. அது எங்க இருக்கு ஓவர் ஓவர்? உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர். தாவுடா தாவு. ஒரு மேட்ச்ல இவர் கிரவுண்டுக்குள்ள போக பட்ட பாடு. ஐயோ போச்சே. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. என்னங்கடா ரோட போட்டுட்டு இந்த கோடை போடுவாங்க, நீங்க என்னடானா கோடை மட்டும் தான் போட்டு வச்சிருக்கீங்க. அதுவும் 2 இடத்துல சீப்ரா கிராசிங் வேற போட்டிருக்காங்க. அதனால முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டோம். அட மங்கனி பையில ஓனருக்கு ஆப் போய்க்கிறதுக்காகவே ஓட்டுன மாதிரில இருக்கே. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த டிரைவர் அப்படித்தான். ஏண்டா ஏன் சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். இவ்வளவு பிளாஸ்டிக் குப்பைங்க வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்திருக்கு. ஆனா அதை இவங்க கிளீன் பண்ற லட்சணம். இதை எடுத்து அந்த பக்கம் போட்டா சரியாயிடுமாடா? டிராக்டரை ஆஃப் பண்ணாம நிறுத்திருக்கான், அது ரிவர்ஸ் எடுத்துருச்சு. தம்பி வேலைக்கு புதுசு போல இவ்வளவு லோட வச்சு இப்படியா திருப்புறது? தம்பிக்கு கடைசி நாள் வேலையும் தான். இவர் வேலையில பண்ண சின்ன தப்பு மொத்தமா சோலி முடிஞ்சிடுச்சு. காலையில வேலையை ஆரம்பிக்கும் போது காலை வச்சுட்டு சும்மா இல்லாம அங்கேயும் இங்கேயும் தூக்குனா அது மாட்டிக்கிச்சு. சோலி முடிச்சு. சாப்பிட்ற இடத்துல என்ன போட்டோ? அடங்கம்மால இந்த இடத்துல இந்த கார் திரும்பும் போது இடிச்சிடுச்சு. சரின்னு ரிவர்ஸ் எடுத்து திருப்பும் போது இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். கவுந்த லாரிய ஒரு வழியா தூக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு.
சரிவான இடங்கிறதுனால உருண்டு ஓடிடுச்சு. बाय बाय टाटा गुड बाय गया.